ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம மீன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் கருப்பு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக கற்பாசி, 2 இன்ச் பட்டை, 3 க்ளவுஸ், 3 கிராம்பு, 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம மிதமான சூட்டில் வறுத்துட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தம் பிரியாணின்றனால நம்ம ஃப்ரைட் ஆனியன் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் அதை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிவிட்டு மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்து இந்த மாதிரி பொரித்து ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 பச்சை மிளகாய், காரத்துக்கேற்ப நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, இதையும் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1/2 கப் நல்ல கெட்டியான தயிர், தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் அதில் பாதி அளவு எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் ஃபிஷ்க்குள்ளே இறங்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 3 to 4 லிட்டர் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் நம்ம கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருப்பு சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கற்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மீன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நான் வந்து இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியில் சேர்த்துட்டு இது நல்லா வேக வைக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து மீனை வந்து எப்படி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இது வந்து நல்லா அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். இதில் தான் தம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையும் எடுத்து இதில் வச்சுருங்க. வச்சு இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம்.
ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மீன் நல்லா அடியில் வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை திருப்பி போட்டு இன்னும் 2-3 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ இது வச்சாச்சு, அது வேகட்டும். அந்த டைமில் நம்ம அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 70% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம தம் பண்ணும்போது இன்னும் குக் ஆகும். இப்போ பாருங்கள், அரிசி இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மீன் ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன் எல்லா மீனையும். இதில் நம்ம இப்போது ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு லேயர் ரைஸ் வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் புதினா இலை, ஆனியன், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற ரைஸையும் இன்னொரு லேயரில் போட்டுட்டு இதுலேயும் நம்ம புதினாவும் மீதம் இருக்கிற இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போது இதை மூடி வச்சுட்டு சப்பாத்தி மாவை வச்சு நம்ம சீல் பண்ணணும். நான் இன்றைக்கி நல்ல கனமான மூடியாக எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது அயன் பாத்திரம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி சப்பாத்தி மாவு வச்சு சீல் பண்ணலை. பட் ஆனால் நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தீங்கனாலும் சப்பாத்தி மாவு வச்சு ஃபுல் சைடு எல்லாத்தையும் சீல் பண்ணிவிடுங்க. இங்கே எல்லாம் அப்படியே சீல் பண்ணிடணும். அப்போ தான் கேஸ் ப்ரெஷர் வெளியில் போகாமல் நல்லா குக் ஆகும். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் குக் பண்ணணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.